எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். ஸோ இன்னைக்கு சேல்ஸ் பேக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் ஷார்ட் ஹேரில் வேறு வந்திருக்கேன். எனக்கு வந்து இவங்க டீம் வந்து ஒரு சூப்பரான ப்ளோ ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளோ ட்ரை வச்சு இந்த ஷார்ட் ஹேரில் என்ன மாதிரியான லுக்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி லுக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர் ஆகட்டும், வெஸ்டர்ன் அட்டையர் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேம் கிட்ட நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, ஹேர் பற்றி நிறைய டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கான சூப்பரான ஹேர் ஸ்டைலாம் மேம் பண்ணி காட்ட போகிறாங்க. சென்டிவிக்குள்ளே போகலாமா? ஸோ எஸ், இன்னைக்கு ரேச்சல் மேம் கூட தான் இந்த இன்டர்வியூ இருக்க போது. நிறைய விஷயம் ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி, ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரி எனக்கு கட் பண்ணால் யாருக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கீங்க. ஓகே, ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ் பற்றி இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் தான் இன்னைக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட போகிறீங்க எங்களுக்கு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலிங் அப்படின்றது வந்து லைக் ஒரு ஃபேஸுக்கு நம்மளை அழகாக காட்டுறதுக்கு ஹேர் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மேண்டேட்ரின்னு நினைக்கிறீங்களா? ஸோ it does play a major role, but it doesn't play like 100% role, but because it adds to your presentation. Okay. It's not to be beautiful. You're beautiful. It is in you. ஆக்சுவலி அது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் 100% இல்லை. அதுக்கும் ஒரு ரோல் இருக்குது, ஆனால் அது 100%ன்னு சொல்ல முடியாது. ஹேர் ஸ்டைல் உங்கள் லுக்கை இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். அதுதான் அழகுன்னு சொல்ல மாட்டேன். அழகுங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் உங்களை பெட்டராக காட்டுங்கிறதுல சந்தேகம் இல்லை. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி, நிறைய பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் நார்மல் சைஸில் இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஹேர் கட்ஸ் இல்லை ஹேர் லுக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? So if you're a little heavy side, the hair always little longer is better. Better. Okay. Yeah. நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் உங்கள் முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு வால்யூம் இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் டெக்ஸ்சரும் எப்படி இருக்குங்கிறது முக்கியம். குண்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே ஹேர் கட் சூட் ஆகாது. உங்கள் ஹேர் டெக்ஸ்சருக்கு எது சரியாக இருக்கும்னு உங்கள் ஸ்டைலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா எந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஷார்ட், லாங், கர்லி, வேவி, ஸ்ட்ரைட், இதை நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும். ஸோ when it comes to hair care, இந்த ஹேர் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் லைக் பீப்புள் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? Major mistake is like trying out every product that comes in the market. Okay. That's I think the biggest mistake that they do, because you should also understand what your hair types is. மேஜர் மிஸ்டேக்னா மார்க்கெட்டில் வர எல்லா ப்ராடக்ட்ஸையும் ட்ரை பண்ணுறது. உங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். ஒரு ப்ராடக்ட்டை 1 மாதம் ட்ரை பண்ணால் எஃபெக்ட் தெரியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் ஹேர் அந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு பழகணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குன்னு உடனே மாற்றக்கூடாது. நிறைய பேர் இப்படி தான் புதுசாக வர ப்ராடக்டை ட்ரை பண்ணுற மிஸ்டேக்காக பண்ணுறாங்க. ஸோ the texture of the hair, உங்களோட hair it's looking so healthy and so good. So what is the secret behind that? ஏதாவது சீக்ரெட் இருக்கா? இந்த மாதிரி சாஃப்டாக லைக் ரொம்ப லுக்காக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது சீக்ரெட் வச்சுருக்கீங்களா? No, secret ஒன்றுமே இல்லை. I am blessed with good hair. ஓகே. வாஷ் பண்ணால் இது இப்படி இருக்காது, இது அயன் பண்ணது தான். ஸோ டெய்லியுமே லைக் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்போ அயனிங் ப்ளோ ட்ரை பண்ணுறது, இஸ் இட் குட் ஆர் இட்ஸ் நாட் குட்? See, again, it is all depends on your hair. If your hair is strong. அதுவும் உங்கள் ஹேர் டெக்ஸ்சர் பொறுத்தது தான். உங்கள் ஹேர் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை ஆகாது. சென்சிட்டிவாக இருந்தால் தான் பிரச்சனை. ஹேர் ஹெல்த்தியாக இருந்தால் அது எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஹேர் பிரேக் ஆகலாம், ஆனால் க்ரோத் அப்படியே தான் இருக்கும். டேமேஜுங்கிறது இங்கே வரது, க்ரோத்துங்கிறது உள்ளே இருந்து வரது. அதனால ஒன்றும் ஆகாது. ஸோ ஹேர் வாஷ் இதுவே வந்து கரெக்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஹேர் வாஷிங்கே வந்து கரெக்டான மெத்தடில் வி ஆர் நாட் டூயிங். ஜஸ்ட் கோயிங் இன் அண்ட் ஜஸ்ட் புட்டிங் த ஹேர், அவ்வளோதான், வி ஆர் கம்மிங் பேக். ஸோ வாட் இஸ் த ரைட் ப்ரொசீஜர் டு வாஷ் யுவர் ஹேர்? Right procedure to wash your hair, the best is if you can oil your hair before you wash. Okay. Yeah, it nourishes it.
தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு குளிக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் எண்ணெய் வைக்காமல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஷாம்பு கண்டிஷனர் உங்கள் ஹேரை ஸ்மூத்தாக ஆக்க சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூ ட்ரெண்ட் வந்து அந்த மாஸ்க்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ பிஃபோர் 5 years ஒன்லி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர், அதுக்கு முன்னாடி ஷாம்பு மட்டும். இப்போ ஷாம்பு கண்டிஷனர் மாஸ்க் everything. So what is the need of the mask, ma'am, actually? So mask is basically it's like a deep conditioning. It's like the spa, we do a spa, special spa. And மாஸ்க்குங்கிறது டீப் கண்டிஷனிங் மாதிரி, ஸ்பெஷல் ஸ்பா பண்ணுற மாதிரி தான். அது வந்து உங்கள் ஹேர் கெமிக்கலி டேமேஜ் ஆகியிருந்தால் தான் தேவைப்படும். ரொம்ப ரஃப் ஹேருக்கு தான் தேவைப்படும். ரெகுலர் நார்மல் ஹேருக்கு தேவையில்லை. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஹேருக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். மேம் பேசிக்லி இப்போ நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா, நான்லாம் வந்து மேக்கப் போடுறேன்னா வீட்டுக்கு போயிட்டு லைக் நல்ல மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஐ கோ டு ஸ்லீப். when it comes to hair, no, அவங்க ஸ்ப்ரே அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஐ won't take care of my hair until I wash my hair. I just leave, அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் ஏதாவது இப்போ ஃபேஸ்க்கு பண்ணுற மாதிரி லைக் ஹேருக்கும் பண்ணணுமா? best is if rombo spray, if they have used it, then it's always better to take a little serum or a hair oil, baby hair oil. Okay. நிறைய ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா சீரம் இல்லைனா ஹேர் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் ஸ்கின்னுக்குன்னு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. யூஸ் பண்ணணும்னு இருந்தால் பண்ணித்தான் ஆகணும். இப்போ உங்களை மாதிரி கண்டினியூஸாக ஷூட் இருந்தால் பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண டைம் இருக்காது. உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆக்ட்ரஸ்க்கும் இதே நிலைமை தான், வேற வழியே இல்லை. எந்தெந்த செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேம் நீங்கள்? Tamanna, I just did Hansika's wedding. Oh, you did Hansika's wedding. I That just is, did Hansika's it's like a dream wedding we saw in Hotstar. Yeah. So how was the real venue saw it as a person? Oh yes, it was like a big drama, I would say, because more than a wedding, it was it was like Hotstar was covering it, so it was. ஹன்சிகா கல்யாணத்துக்கு தான் நான் பண்ணேன். அவங்க கூட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணத்தில் நானாக இருக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக ட்ராமா இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. குஷ்பு மேம், தமன்னா, நயன்தாரா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார், சூர்யா சார், ஸ்போர்ட்ஸ் பர்சன் தீபிகா பள்ளிக்கல், ஜோஷ்னா, நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நான் ரொம்ப பிளஸ்டு. ஸோ யூ ஹவ் ஒர்க் வித் த்ரிஷா ஆல்சோ. நான் வந்து சலூனுக்குள்ளே வரும்போது ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்தேன். மோஸ்ட்லி நீங்கள் த்ரிஷா அவங்க கூட தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. Trisha is, I know her as a baby. Okay. I mean, her first ad films when she came to the industry, and the first time that first ad film that she did. த்ரிஷாவை குழந்தையிலிருந்தே எனக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஆட் ஃபிலிம் பண்ணும்போதே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக நான் அவங்களோட இருந்தேன். அப்புறம் மிஸ் இந்தியா வந்தது. 2 டிகேட்ஸாக நாங்கள் 2 பேரும் கனெக்ஷனில் தான் இருக்கோம். த்ரிஷா கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஷீ இஸ் அன் அமேசிங் பர்சன், நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். அவங்க மாடலிங் பண்ண டைமில் இருந்து மிஸ் சென்னை, மிஸ் இந்தியா, ஆக்ட்ரஸ்னு இப்போ வரைக்கும் டச்சில் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட வீடியோ பண்ண போனாலும் எப்போவுமே கேட்குற ஒரு கொஸ்டின், எனி டிப் ஃபார் ஹேர் ஃபால் ரெடியூசிங்? Eat healthy, sleep well. அது ரெண்டுமே. So only eating and sleeping. Yes. Okay, that reduces. What you are is what you eat. Okay. Yeah. This 2 things only. Yes. So இந்த ஹேர் கட் இருக்குல்ல மேம், லைக் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு 3 months 2 months ஒன்ஸ் நீங்கள் ஹேர் கட் பண்ணாதான் ஹேர் க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. Is it true? I don't believe in that. Okay. I don't believe in that because it grows from here. Okay. It doesn't grow from here. Here, okay. So you cut it only because it look healthy. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இது இங்கே இருந்து வளர்றது. நீங்கள் ஹேர் கட் பண்ணால் ஹெல்த்தியாக தெரியும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. அதனால் once in 2 months ட்ரிம்மிங் பண்ண சொல்லுவேன். Once in 2 months trimming is fine, not necessary for an haircut. அது தேவையில்லை. No. Okay மேம், டன். ஸோ அதே மாதிரி ஹேர் வாஷும் கூட எவ்ரிடே வி ஆர் யூஸிங் ஷாம்பூஸ் அண்ட் வாஷிங் அவர் ஹேர். ஸோ ஷாம்பூஸ் ஆல்சோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுறது இஸ் இட் Don't wash daily. No, you should not wash your hair daily. Just twice a week. டெய்லி ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. வாரத்துக்கு 2 தடவை போதும். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா ஆல்டர்னேட் டேஸில் வாஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி வாரத்துக்கு 2 நாள் போதும். வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஸ்வெட் ஆகலைன்னா 4 நாளுக்கு ஒரு முறை கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா வெறுமனே அலசினா போதும். மேம் இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டர் வேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இருக்கு ஷார்ட் ஹேருக்கு என்ன லுக் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா you can just do this. Okay. Just the front bit, so it gives a little a height here, volume here. You can put a pin and to make it very simple, one you can do this. Okay. And another one is you can even do like a middle parting.
if you want to make konja little traditional South Indian touch, அதுதான் வேணும். then you do middle parting. You can even do like a nice twist. Okay. Like this, you can twist your hair. இந்த மாதிரி தானே? Yeah, do tip taking. Yeah. Okay. You can do to take the back also. Yeah. Okay. Keep doing till the end. Okay. Good, very good. Okay. So like this you do it. Okay. Okay, then put a pin here. Hold this also. Okay. See, you got South Indian look. Okay. Like this. And then here, if you want, you can put flowers. Okay. Or you can even like make a small bun out of it. Like twist it up or something like that. Or you can just leave it like a bun or something like that. Okay. It's become loose like that. But it has to be tighter like this. Okay. So, if you want a real traditional South Indian look, middle parting has to come. Okay. Right? Yeah, true. Otherwise, you can even do like just half. You don't have to do full. Okay. Just this bit, if you do it, that is also enough. You can leave this at the back, so it doesn't look like a short hair. Okay. You know, it's at the back. So when you see from front, it doesn't look like. When it sees from the back, பின்னாடி இருந்து பார்த்தா தான் வந்து ஷார்ட் ஹேர். Yeah. Okay. Like that. Nice. Simple. Okay. Very easy. It's not very difficult. Okay. Or if you want to do like a side parting also, you can do side parting also. You can do side and you can do the same twist. You can do this way and that way. உங்க அளவுக்கு ப்ரொஃபஷனலா வரலன்னா ஏதோ. No, you're doing very well. Thank you. Very well you're doing. Nowadays, everyone knows how to do their hair. Seeing in the YouTube and all. See? So nice. Okay. And you put the malipu here. மலைப்பூ. Okay. Look nice. Like small, like this. Okay. Nice. So, western dressக்கு like free hair இல்லாம வேற எந்த look பண்ணா it will be good ma'am for western. Is it okay to do like this thing ma'am? இந்த மாதிரில they'll do like இப்படி You know how to do that braid? Very good if you can do. Not so good. Maybe The braid, no. Yeah, You can do, apart from the twist, you can even does try it the look braid. good அந்த மாதிரி நல்லா? Of course, why not? Okay. This though you can even do when you're wearing a western outfit. Okay. Yeah. So it's easy. Very easy. Yeah. Initially konja difficult now, but then you keep doing it, you get used to. Okay. So actually this is also looking good. I haven't tried in my hair. You can braid this. Very simple. See? Okay. So nice. You can do this also. Okay. You can even do middle parting and do the same thing. In the I mean, both do more. this side. Yeah, This side. Both side. Yeah. Keep it like this. But like நமக்கு செல்ஃபா பண்றப்போ we need some patience to Yeah. But it's not difficult. Okay. It's not difficult at all. Because நான் வந்து ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன். It didn't come properly. And the moon time, you have to try many times. Many times. Yeah. And never try anything the day you are doing it. Okay. You have to do prior trying, and then on the day that you are going to do it, then only it will come out well. Then otherwise in hurry you cannot get it right. Okay. So like this, you can do both sides. Okay. Hey, it's looking good. Yeah. So good. So you can do both sides, and as I said, you can And do the we'll bun. put ஒரு ponytail போட்டுக்கலாம். Yeah. Okay. You can do ponytail because you have this much hair. Okay. And you can put the poo in it. It's fine. Super. Absolutely fine. Done. You have nice hair. Thank you. Nice. ஓகே சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஆகட்டும் ஒரு வெஸ்டர்ன் லுக் ஆகட்டும் என்ன மாதிரி லுக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்காக ரேச்சல் மேம் காமிச்சாங்க. இது உங்களுக்கெல்லாம் யூஸ் ஆக போதும் என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு நல்லா யூஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறையா லுக் க்ரியேட் பண்ணி காமிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரப்போ லாங் ஹேரோட யாராச்சும் நான் வளர்த்த முடியாது அதுக்குள்ளே, பட் நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ லாங் ஹேருக்கு என்னென்ன மாதிரி லுக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் காட்டணும் எங்களுக்காக. டன்.
ஓகே சூப்பர். ஸோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் மீ தார்ஷு சுந்தரம் சைனிங் ஆஃப். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.